உட்காந்து வாக்கிலே உட்காந்து சும்மா பெல்ட் மட்டும் மாட்டிக்கலாம். லெஃப்ட்டு போகணுங்க. லெஃப்ட்டு போன உடனே ரைட்டு. கொஞ்சம் கால் கொஞ்சம் ரிலாக்ஸ் நான் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து இந்த பாலம் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீனே கிளச்சு பிடிக்கும் போகலாம். டேய் கிளச்சை எல்லாம் இப்படி குறுக்க மேற்கெல்லாம் பிடிக்கக்கூடாது. டேய் காலை எடு, வெளியிடு, காலை எடு. 5 விரலில் மட்டும் பிடி. அவ்வளோதான். 5 விரலில் பிடிக்குங்க. என் கால் இப்படி பெண்டாது தெரியுதா? இப்படி தான் பிடிக்கணும். என்ன இப்படி பிடிக்கிற, இப்படி பிடிக்கிற? என்ன டிசைன் உட்லேண்ட் ஒரு செருப்பு அது பிடிக்க அப்படி என்னடா நிறைய பிராண்ட், ஒவ்வொரு பிராண்டில் ஒவ்வொரு செருப்பு போட்டிருக்கியா? இல்லை இப்படியெல்லாம் கசகசெல்லாம் பிடிக்கக்கூடாது. கிளச்சை எப்போ பிடிச்சாலும் இந்த 5 விரலில் தான் பிடிக்கணும். நான் இப்போ தான் பார்க்குறேன் காலை. நீயும் இப்படி வச்சுருந்தேன்? இல்லை இப்போ கால் வலிக்குது, நான் அப்படி வச்சுருந்தேன். இல்லாட்டி இப்படி வச்சுருப்பேன். இப்படி வைக்கக்கூடாது. இப்படிலாம் முழுசாக வைக்கக்கூடாது. இந்த 5 விரல் மட்டும் தான் யூஸ் ஆகணும். யூஸ் ஆகுதா? இப்போ கால் கரெக்டாக பெண்ட் ஆகுதா? விரலில் யூஸ் பண்ணால் தான் கால் பெண்ட் ஆகும். அப்படி கடந்த 5-6 நாளாக இப்படி தான் வச்சுட்டு இருக்கிறியா? ஈஸியாக இருக்குன்னு இல்லைடா. ஐயையோ, நான் காலை கவனிக்கலையே தங்கம். அதுக்கு நீ கீழே இல்லைடா. இங்கே வேறு நான் கிளச்சிங்க வேறு. புரியுதா? நான் எப்படி பிடிச்சிருக்கேன்? இல்லைடா, அதான் நான் பார்க்குறேன், பண்ணுறேன் பாருங்க கரெக்டாக. ஓகேவா? அப்படி பிடிச்சினா தான் உனக்கு. நீ இதை பார்க்காத, நீ அங்கே ஃபீல் பண்ணு. ஓகே, நான் சொல்கிறேன். எனக்கு ஓகே இல்லை, உனக்கு ஓகேவா? இதுதான் கொஞ்சம் கஷ்டம். இதுதான் ஈஸி. இப்படி பிடிக்கும்போது தான் நம்ம எவ்வளோ காலை எடுக்கிறோம், எவ்வளோ வைக்கிறோம்ட்டு நமக்கு தெரியும். நீ காலை இங்கே வேறு வேலை. அவன் காலை எப்படி வச்சுருந்தான் தெரியுமா? வச்சு காட்டுறான். ஏய், என் அப்பாவில் வச்சு அந்த மாதிரி வேலை. இப்படி தான் வச்சுருந்தேன். ஏய், இப்படி வச்சுருந்தான். இங்கே வேறு வேலை. இங்கே வேறு இப்படி வச்சுருந்தான். இப்படி 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 கிராஸாக வச்சுருந்தான் வேலை. கையில் பிடிப்போம்ல அது மாதிரி வச்சுருந்தான். இப்படி வச்சுருந்தான். அப்படி கிராஸாக வலிக்குது. நான் காலு உட்காந்துட்டு வந்து அப்படி வைக்கக்கூடாது. நீ கீழே இறக்கு. இதை பார்க்காதடா, நீ அங்கே ஃபீல் பண்ணுறா. அவ்வளோதான். இப்படி தான் பிடிக்கணும். சரியா? போகலாம். கேமரா மாட்டாது முன்னாடி என்ன பண்ணீங்க? புரியல. கேமரா மாட்டாது முன்னாடி கேமரா மாட்டேன் இல்லைடா. அது அவங்க வண்டி ஆஃப் பண்ணுறதே தெரிஞ்சிடும். நான் முன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஃபுல்லாக திருப்பிக்கலாம். இப்போ கேமரா மாட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாக தெரியுது. வேறு லெஃப்ட்டு தான். ஆமாம், ஃபஸ்ட்டு இங்கேருந்து ரைட்டில் திருப்பணும் வண்டியை. திருப்பணும் 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 திருப்பணும். ஆல்ரெடி அவன் ஃபுல்லாக லெஃப்ட் திருப்பி வச்சுருக்கான். சரி, ஓகே. மாற்றிக்கலாம். ஹார்ன் அடிச்சிருக்கணும். லெஃப்ட் வந்துடலாம். அந்த வண்டி நிற்க சேவ் பண்ணி அந்த ரைட்டு. என்ன பால் கறக்கு? ஓகே ஓகே. போகலாம். செகண்ட் கீர், ஸ்பீட் பிரேக்கு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. போகலாம். லெஃப்ட் போகணும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. இங்கேருந்து இப்படி ரைட்டில் போனால் தான் லெஃப்ட் திருப்ப முடியும். திருப்பு திருப்பு திருப்பு. டயருக்கு நடுவில் ஃபஸ்ட்டு கீர். வண்டிக்கு நடுவில். எனக்கு பிரச்சனை இல்லை சூர்யா. எனக்கு அந்த 16 நிமிஷம் 17 நிமிஷம் ஆச்சுன்னா இறக்கி விட்டுருவேன். அது இங்கேயே ஆனாலும் இறக்கி விட்டுருவேன். ஓகேண்ணா ஓகேண்ணா. சரியா? நீ இல்லை 20 சந்து சுற்றினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா. போகலாம். பட் அவன் டிச்சுக்கில் விழுந்துருவான். அதனால் ஸ்டேரிங் கொஞ்சம் ரைட்டில் திரும்ப. சரியா? கொஞ்சம் மூவ் பண்ணும். தெரியுதா? பக்கத்தில் தெரியுதா பிரச்சனை? இப்போ திருப்பு திருப்பு இப்போ திருப்பு திருப்பு. திருப்பு. பட்டு இன்னைக்கு போடுற எஃபெக்ட் நாளைக்கு நாளைக்கு இது வேறு மாதிரி ஆகிக்கணும். சரியா? ஓகேண்ணா. போகலாம். இந்த ரைட்டில் போகணும். ரைட்டு. பட் கிளச் இப்படி பிடிக்கணும் சூர்யா. இப்படி பிடிச்சிட்டு தான் மறுபடியும் எடுக்கணும். இப்படி பிடிச்சிட்டு தான் மறுபடியும் எடுக்கணும். திருப்பிக்கும். நீ அந்த கிளச்சை கால்வாசியில் பிரச்சனை வச்சுட்டே போனால் அந்த மாதிரி போகக்கூடாது. போகலாம். பிரேக் விட்டுரு. போகலாம். செகண்ட்
இப்படியே செகண்ட் கியர் போகிறது. அப்படி போகக்கூடாது, நியூட்ரல் பண்ணி தான் போகணும். ரைட்டில் போகலாம், அந்த டூ வீலர் போதில் அந்த கட்டில் போகணும். இல்லைடா 3 நாய் நிற்கிது. நாங்கள் பார்த்துக்குறோம், நீ பார்க்காத. போகலாம். உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? நேற்றோ வண்டி ஓட்டும்போது ரோட்டில் கவனம், சாலையை பார். நீ என்ன சொன்னீங்கட்டா? இல்லைன்னா எனக்கு சுடிதார் தான் பிடிக்கும். அது அவன் சொன்னான். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோ, அந்த கட்டு லெஃப்ட்டு போகணும். கை எடுக்கக்கூடாது சூர்யா, அதை போட்டு கறக்கக்கூடாது, அதை ஃபீல் பண்ணி திருப்பணும். போகலாம் நேரம் கடைசி போய் ரைட் திரும்பிக்கும். இல்லைடா அது வந்து கொஞ்சம் விட்டா போக மாட்டேங்குது, கொஞ்சம் விட்டா அதுக்கேற்ற மாதிரி நீ அணைச்சி போகாது. மறுபடி ஸ்பீட் பிரேக், லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச்சு. காலையில் நேரத்தில் பார்த்தோம் எல்லா இடத்துலையும் கறியாக தூங்குது. அதுக்கு அநியாயத்துக்கு தூங்குதுறான். உங்களுக்கு தெரியாது தான். ஆமாம் தெரியும், பட் ஐயோ தண்ணிக்கு எடுக்க மாட்டேன். வேற லெவல். நேர் கடைசி போய் ரைட்டு. ஏன் உன்னை சந்தை கிராப் பண்ணிட்டேன்னா ஒரு டைமிங் ஓடிட்டுருக்கு. நம்ம அங்கே போய் சந்துக்குள்ளே போனோம்னா நம்ம அப்படியே அந்த மிஸ்டிஃபிக்கை பிக்கப் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் மிஸ்டிஃபிக்கை இறக்கி விட்டுட்டு அங்கே வேலை எடுத்தானா அப்படி நான் சுற்றி இங்கே வந்துடுவேன். என்ன இது மிஸ்டிஃபிக்கை இறங்குற வரைக்குமே வண்டிகள் 4 பேர் பின்னால் உட்காரணும், வேறு வழி இல்லை. அதுக்குள்ளே கார்த்தினா வரைக்கும் விடலாம். சரியா? ரைட்டா ஸ்ட்ரீட்டா? ரைட்டு. நம்ம ரோட்டில் வந்து போய்க்கலாம். காரணம் எடுத்துக்கலாம், பரவாயில்ல. குழியே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரோட்லேயே வா போய்க்கலாம். நம்ம ரோடு ஃபுல்லாக கிளச்சு பிடிச்சிருக்கோம். நேராக போயிட்டா வெளியங்கடை ஆர்ச் வரும், ஆர்ச்சில் ரைட் திருப்பிக்கலாம். ஓகேண்ணா. நேராக போயிட்டே சொல்கிறேன். அந்த பாலம் ஒன்று வரும் தெரியுமா? தெரியாது, நான் சொல்ல. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. அந்த க்ரீன் கலரில் பாலம் இல்லை இல்லை, பாலம்னாலே க்ரீன் கலர் வச்சுருக்கானுங்க. நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். என்ன கௌதமி டீ சாப்பிட்லாமா? நாங்கள் போய் சிடிசிடி போய் சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், கேக் வைக்கில் போய் பிடிச்சிக்கலாம். சரி. இதில் என்னடா இருக்குது? என்னடா அண்ணா சந்தேகப்பட்டுடி? அண்ணன் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ யார்ட்டையும் வாங்கி குடிக்க மாட்டான். வாங்கி பழக்க பிடிச்சது. நம்ம ரோட்டில் இருந்துருக்கணும். அவங்க டூ வீலர்காரங்க நம்ம ரைட்டில் தான் ஓவர்டேக் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, புரியுதா? ஓகேண்ணா, போகலாம். நம்ம மெயின் ரோடு, டபுள் ரோடு இருக்குது. மெயின் ரோட்டில் மட்டும்தான் டூ வீலர்காரங்க காருக்காரங்க நம்மளை லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணுவோம். ஓகேண்ணா. மற்றபடி இந்த மாதிரி சந்துக்குள்ளே நம்ம வண்டி ஓட்டோம்னா நம்மளை யாருமே லெஃப்ட் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஓகேண்ணா. அதை மெயினில் வச்சுக்குவோம். ஃபுல்லாக வந்து சென்டர் போட்டு ஃபுல்லாக வந்துடுங்க. அவ்வளோதான். யாராக இருந்தாலும் ரைட்டில் தான் ஓவர்டேக் பண்ணுவோம். ஓகேண்ணா. என்ன ரீசன்னா இங்கே டிவைடர் கிடையாது, ஆப்போசிட்லேயும் வண்டி வரும், இங்கேயும் வண்டி போகும்போது நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஓகேண்ணா. செகண்ட் கியர் கூட்டம் தூராதீங்கப்பா.
ஆடு 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 நீங்கள் பூரா பாதி பொட்டையை அறுத்து விட்ருவாங்க. ஸ்பீடு பிரேக் டேய், ஸ்பீட் பிரேக்கா? ஆமாம், செகண்ட் கியர் போட்டுருக்கோம். என்னடா அவனும் ஸ்பீடு பிரேக் தெரிலங்கிறான், நீயும் தெரிலங்கிறான். தெரியலடா சத்தியமா. இப்போ ரைட். ஓ இவர் ரைட்டில் தான், ரைட்டில் தான் போகணும் தம்பி, போய்க்கலாம். இல்லைடா அங்கே பள்ளம் பெருசாக இருந்துச்சு, அதனால் அங்கே பள்ளம் சின்னதாக இருந்துச்சு, வேற ஒன்று போகலாம். மற்ற டிரைவ்ஸ் கொடுக்குற பார்த்தாலும் என்ன ஆகுறது இருக்குன்னா, இந்த வண்டி வச்சுட்டு 6 பேரை ஏற்றிட்டு போயிட்டு இருக்கிறானே. புரியல? அவன் பார்த்தா பிரச்சனை இல்லை, அவன் இன்னும் 2 சேர்த்து ஏற்றிக்கிறான்னு தான் சொல்லுவான். ஏன்னா குருன்னு பார்க்குறாங்க. டேய் தேடிக்கு படம் ஓரளவு கை செட் ஆயிடுச்சு. சொல்லிட்டீங்களா? சரியா? சரிண்ணா சாரி தம்பி. எக்கா மகளே இன்று போகலாம். அவங்க ஏன் பிரச்சனை அவனை முறைச்சிட்டே போனாங்க. பிரேக் பிடிச்சி கிளச் பிடிச்சிருக்கா தம்பி, டங்கு டங்கு இது வரும் போகலாம். இந்த குழியை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக கிளச்சுக்கு பிரேக்கு கால் போயிடணும் தம்பி. சரி, இந்த குழி டேஞ்சராக இல்லையான்னு யோசிச்சு. அப்போ குழினாலே டேஞ்சர் தான். லைட்டாக பிரேக் ஃபுல்லாக கிளச் போகலாம். லெஃப்ட்டு போகணும். இந்த லெஃப்ட்டில் அங்கே 2 மூணு நடந்து போகிறாங்கல்ல, அங்கே ஒரு லெஃப்ட்டு போகும். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கோம். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு, ரைட்லேயே போகும். ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். கால்வாசி காலத்துல வண்டி போகும். திருப்பி 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 நம்ம ரோட்டில் தான் போவோம். ஓடே இல்லை. நல்லா இருக்கு. இப்படி ஓட்டுறது நல்லா தான் இருக்குது. இப்போ 4-5 நாள் ஓட்டுறதுக்கு இன்றைக்கி ஓட்டுறதுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், இப்படி ஓட்டினா 2-3 நாள் செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, நானும் மற்ற ட்ரைன்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்கிட்டான். ஸ்பீடு பிரேக், லைட்டாக பிரேக் ஃபுல்லாக பிரேக் விட்டுட்டு கிளச்சை விட்டு வண்டி போகுது. ஹார்ன் அடிச்சிருக்கணும். அப்படி குழி கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கணும். ஏறி இறங்குதான். இப்போ கால் எடு. அவ்வளோதான் போகலாம். அதுக்கு நீ அந்த கால் வாசியில் வச்சுக்கிட்டே வந்துன்னா டம்முன்னு ஏறி இறங்கும். ஓகேண்ணா. ஃபுல்லாக பிடிச்சிங்கன்னா அதுவே ஏறி இறங்கிடும். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கும். தம்பி கரெக்டாங்காடு பஸ் ஸ்டாப் தாண்டி வந்து 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. சீட்டை வந்துட்டு வரேன். அது கேக் வாக் வாசல்லே இல்லை. ஹார்ன் அடிச்சிருக்கோம். இது மெயின்டைன் பண்ணி எடுப்போம். வெடுக்கு எடுத்து ஆஃப் ஆயிரும். ஃபுல்லாக கிளச் லைட்டாக பிரேக்.
லைட்டாக பிரேக் ஃபுல்லாக கிளச்சு ஸ்ட்ரைட்டாக நேரம் போயிடலாம். மெதுவாடா. ரைட்டா ரைட் அங்கே ரோடு நேராக போனால் மெயின் ரோடு வந்துடும். மெயின் ரோடு லெஃப்ட் திரும்ப நேரம் டக்குன்னு இப்படிக்குள்ளே போயிடலாம். தெரிஞ்சிச்சா மெயின் ரோடு? பட் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு தான் ஓகே மறுபடியும் கால்வாசி எடுக்கணும். அதை மெயினில் வச்சுக்கோ. ஓகேண்ணா. எல்லாம் செகண்ட் கியருக்கே வேலை கிடையாது. நீ 3வது கியர் போடணும்னு கையை கொண்டு வரீங்க. ஏன்னா ஸ்பீடு வண்டி சவுண்ட் போட ஆரம்பிச்சிச்சு. செகண்ட் கியரில் தான் ஓட்டிகிட்டே இருக்கும். தெரிஞ்சுதான் 2-3 நாளாக கீரை மாற்றி ஓட்டிக்கிட்டு ஒரே கீரில் ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. லெஃப்ட்டு போட்டுக்கலாம். இப்படி மெயில்டாக போயிடலாம். யாரும் இல்லை மெயில்டாக போயிடலாம். பட் நம்ம ரோட்டில் வெள்ளைக்கோட்டுக்குள்ளே இருக்கணும். ஸ்டடி பண்ணி டக்குன்னு இப்படிங்கிற ஓடிடலாம். ஓடிடலாம் 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 ஓடிடலாம். கார்னடி போது பாவம் எக்ஸைட்டிஸ் போதும். 4 போடு. கார்னடி போகலாம். நீ தானே போட்டுக்கணும். ஏய் நீங்கள் தேர்டு தான் போட்டீங்கன்னு நினச்சிட்டேன். அது 5வது கீர்றான். இப்போ தான் தேர்டு போட்டுருக்கோம். ஓகே போகலாம் 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 போகலாம். இண்டிகேட் லெஃப்ட். இந்த ஃபஸ்ட்டு கூட்டம் பண்ணிக்கிறீங்களா? கூட்டத்தை தாண்டி நிறுத்திக்கலாம். ஃபுல்லாக கிளச்சு ஃபுல்லாக கிளச்சு ஃபுல்லாக கிளச்சு ஃபுல்லாக கிளச்சு. கொஞ்சம் முன்னால் விட்டுருந்தா வண்டி நேரம் ஆகும். அதோட பிரேக் விட்டு பிரேக் விட்டு தம்பி போகலாமா? வண்டி ஆஃப் பண்ணுறேன் தம்பி. ஃபஸ்ட்டு